Hello everybody, this is Balaji, your CS instructor. So நம்ம நேற்று செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு string.h அப்படிங்கிற ஒரு ஹெட்டர் ஃபைலை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபங்க்ஷன் எது அப்படின்னம்னா strcpy, ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிறதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. strcpy ஒரு டார்கெட் ஸ்ட்ரிங் சோர்ஸ் ஸ்ட்ரிங். ஸோ செகண்டாக வரக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கு. ஸோ இங்கே இருக்கிற விஷயத்தை தான் நான் எங்கே காப்பி பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்க்கு காப்பி பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டுக்கு காப்பி பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் காப்பி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வரணும். ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து டார்கெட் ஸ்ட்ரிங்கு, செகண்டு வரக்கூடியது தான் சோர்ஸ் ஸ்ட்ரிங், எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறோன்ட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன மெசேஜ் கொடுத்துருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ செகண்டாக நான் இன்னொன்று என்ன கொடுக்குறேன், டார்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, டார்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க, strcpy டார்கெட் சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னா, அப்போ சோர்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு எங்கே காப்பி ஆகும், டார்கெட்டுக்கு காப்பி ஆகும். அப்போ சோர்ஸில் என்ன எலமெண்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் எனக்கு எங்கே காப்பி ஆகும், டார்கெட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குக்கு காப்பி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி காப்பி பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ நல் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்கோட எண்டில் வரும், அதெல்லாம் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை இன்னொரு லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணுறதுக்கு இந்த strcpy அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்குற ஃபங்க்ஷன் எது அப்படின்னம்னா strlen, ஸ்ட்ரிங் லென்த் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா, நம்ம என்டர் பண்ணுற ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட்ஸ்குள்ளார ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரிங் லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நல் கேரக்டரை எடுத்துக்காது, நல் கேரக்டர் இல்லாமல் இருக்கிற நம்பர்ஸை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கவுண்டிங்கில் கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். சோர்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம்குள்ளார பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ லென்த்தாக இருக்குது, இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை கேரக்டர் இருக்குது, சோர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எதை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், strlen. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட அந்த வேரியபிள் நேம் கொடுக்குறேன் சோர்ஸ்னு சொல்லிவிட்டு, அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், 16 அப்படிங்கிற கேரக்டர். ஸோ இந்த மாதிரி லென்த்தை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு strlen அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குற ஃபங்க்ஷன் எது அப்படின்னம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம், ஸ்ட்ரிங் கம்பேர், strcmp. ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ கிவன் டூ ஸ்ட்ரிங்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த strcmp அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து கிரேட்டராக இருந்தது அப்படின்னம்னா பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங் 1 வந்து கிரேட்டராக இருந்தது அப்படின்னம்னா பாசிட்டிவ் வேல்யூ. சப்போஸ் ஸ்ட்ரிங் 2 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா கிரேட்டராக இருந்தது அப்படின்னம்னா நெகட்டிவ் வேல்யூ ரிசல்ட்டில் கிடைக்கும். 0 இருந்ததுன்னா, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னம்னா நமக்கு 0 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது, எந்த ஸ்ட்ரிங்கு கேபிட்டலில் எவ்வளோ எந்த ஸ்ட்ரிங் வந்து பெருசு அப்படிங்கிறது எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ASCII வேல்யூ இருக்குன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்ட்ரிங் 1 கேபிட்டல் A கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் 2 வந்து ஸ்மால் a கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதில் எது பிக்கெஸ்ட்டாக இருக்குன்னு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான், அந்த ASCII வேல்யூ, எந்த ASCII வேல்யூ பிக்கராக இருக்கோ அதுதான் வந்து பிக்கெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸ்ட்ரிங் 1, ஏன்னா ரெண்டு ஆர்குமெண்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் வேணும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிங் 1 கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் 2 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னம்னா பாருங்கள், ஸ்ட்ரிங் கம்பேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட் என்னவாக இருக்கும், கம்பேர் பண்ணோம்னா என்ன ரிசல்ட் வரும், கம்பேர் பண்ணால் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா 0 வரும், 0வாக இருந்ததுன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும். கண்டிப்பாக இதுவும் ஈக்குவல் கிடையாது. அப்போ ரிசல்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னம்னா கவனிச்சு பாருங்கள்,
ஸோ கிரேட்டர் வருமா ஸ்மாலர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள், ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னம்னா இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு உங்களுக்கு லெசர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ கிவன் ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த strcmp அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. தென் அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னம்னா ஸ்ட்ரிங் கான்கேடினேஷன் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு அப்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா strcat அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வேணும். டார்கெட் ஸ்ட்ரிங் ஒன்று வேணும், சோர்ஸ் ஸ்ட்ரிங் வேணும். ஓகேங்களா? ஸோ டார்கெட்டில் வந்து லேர்னிங் C++ இஸ் ஃபன் சொல்லி ஒரு மெசேஜ் இருக்குது. சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி அண்ட் வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணுமா இருந்தால் பாருங்கள், strcat டார்கெட் சோர்ஸ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஜாயின் ஆகும். ஸோ சோர்ஸ் ஸ்ட்ரிங்கோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த டார்கெட் ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குற ஃபங்க்ஷன் எது அப்படின்னம்னா strupr. ஸோ ஸ்ட்ரிங் அப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங் வந்து லோயர் கேஸில் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் மாற்றுறதுக்கு இந்த strupr அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அதே போல் தான் நம்ம கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறோம் அப்படின்னம்னா அதை ஸ்மால் லெட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு strlwr ஸ்ட்ரிங் லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஸோ ஏதாவது ஒரு லோயர் கேஸ் இன்புட் வாங்குகிறோம். நம்ம இன்புட் வாங்கினதை நான் அப்பர் கேஸ் மாற்றுறதுக்கு பாருங்கள் strupr கொடுத்துருக்கேன்னா, ஸோ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக லோயர் கேஸில் கொடுத்தது அப்பர் கேஸ்க்கு மாறி இருக்கும். ஸோ அதனுடைய ரிவர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே. ஸோ ஏதாவது ஒரு மெசேஜை அப்பர் கேஸில் கொடுக்க சொல்கிறேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், லோயர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கன்சால்டேட்டாக கேட்டாங்கன்னா, தட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் strcpy ஸ்ட்ரிங் காப்பி எழுதணும், ஸ்ட்ரிங் லென்த் எழுதணும், ஸ்ட்ரிங் கம்பேர், இந்த மூணையும் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய 3 ஃபங்க்ஷன்ஸில் எது ஸ்ட்ரிங் கான்கேடினேஷன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்பர், ஸ்ட்ரிங் லோயர், இந்த 3ல் ஏதாவது 2 எழுதுனீங்கன்னா கூட போதும். கட்டாயம் கம்பேர் பண்ணுற விஷயம் வந்துட்டு கேட்பாங்க. 3 மார்க்லேயாவது அட்லீஸ்ட் இதை கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அல்லது ஒரு 1 வேர்டாவது மினிமம் இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருந்து மட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம நாளைக்கு செஷனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா math.h அப்படிங்கிற ஒரு ஹெட்டர் ஃபைலை கட்டாயம் நம்ம ப்ரோக்ராமோட பிகினிங்கில் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம ப்ரோக்ராம்ஸில் அப்ளை பண்ண முடியும். ஸோ நாளைக்கு செஷனில் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். டேக் கேர்.